தாதா லேக்ராஜ் பிரம்மா தனது உடலை விட்டு வெளியேறிய பிறகு பரம தந்தை பரமாத்மா இந்த உலகில் சொர்க்கத்தை நிறுவும் தனது முடிக்கப்படாத பணியை முடிக்க மீண்டும் ஒரு முறை ஆரம்பத்தில் 1936-37 தேர்ந்தெடுத்த அதே 3 ஆத்மாக்களின் ஆதரவை மீண்டும் பெறுகிறார். பிரம்மா பாபாவின் நெருங்கிய உறவினரான அதே பிசினஸ் பார்ட்னர் சேவக்ராம் மற்றும் அவரது மனைவிகளாகிய 2 தாய்மார்கள் மூலமாக பரமாத்மாவின் பணி மீண்டும் தொடங்கியது. 1946-47க்கு முன்பு இறந்தவர்கள் மீண்டும் அவர்கள் தங்களது அடுத்த பிறவியில் வேறு வேறு பெயர் மற்றும் வடிவத்தில் பிறந்து வளர்ந்து இப்பிறவியிலும் பிரம்மா குமாரிகள் நிறுவனத்தில் உறுப்பினரானார்கள். பிரம்மா பாபாவின் பிசினஸ் பார்ட்னரின் ஆத்மா உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஃபரூக்காபாத் மாவட்டத்தில் காயம்கஞ்ச் தாலுகாவில் தன்னுடைய அடுத்த பிறவியை எடுக்கிறார். இரண்டாவது தாய் பஞ்சாபில் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறக்கிறார். பிரம்மா பாபாவின் சகோதரியான முதல் தாய் அகமதாபாத்தில் பிறந்து வளர்ந்தவர் பிரம்மகுமாரியாக மாறி பின்னர் ஆப்பிரிக்காவில் உள்ள பிரம்மகுமாரி சேவை மையங்களின் பொறுப்பாளர் ஆகிறார். இந்த விஷயங்கள் அனைத்தும் பகவானின் மகா வாக்கியம் எனப்படும் முரளிகள் மற்றும் மவுண்ட் அபுவில் விவரிக்கப்படும் அவ்யக்த வாணிகளின் அடிப்படையில் தெரிந்து கொண்டவை ஆகும். மேலும் இந்த ஆத்மாக்களின் மூலம் பரம்பிதாவின் சேவையானது தொடர்கிறது.